வணக்கம் வின்பிரி யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறோம். ஸோ டெலிகிராம் சேனல்ஸ் ஜாயின் பண்ணுறது மஸ்ட்டு. ஸோ பேக்கப்பாக ஒரு குரூப்பும் வச்சுருக்கோம். ஸோ சில மெசேஜ் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை பற்றி ஒன்றும் கேர் பண்ணிக்க வேண்டியதில்லை. மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிங்க. ஸோ நேற்று நம்ம 2 மேட்ச் இருந்துச்சு. ஒரு மேட்ச்சுக்கான வீடியோ கொடுக்க முடியல, சம் பர்சனல் ஒர்க். செகண்ட் மேட்ச்சுக்கான வீடியோ நம்ம கொடுக்க முடியல. இது வந்து இனி முடிஞ்ச வரைக்கும் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுவோம். ஸோ கிட்டத்தட்ட 3 மேட்ச் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் வீடியோவில். ஸோ ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ், டபுள் மேட்சஸ் இருக்கும்போது மேபி இந்த மாதிரி நடக்கலாம். ஸோ மற்றபடி தொடர்ச்சியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஓகே வாங்க, இப்போ 19வது மேட்ச் ஐபிஎல்லோட எஸ்ஆர்ஹெச்சுக்கும் ஜிடி இடையில் நடக்குது. ஹைதராபாத் ஸ்டேடியத்தில் நடக்குது. ஸோ அந்த மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த 2 டீமோட லெவல் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். எஸ்ஆர்ஹெச் ஒரு நல்ல டீம், பட்டு அவங்களோட இன்டென்ட் எல்லா இடத்துலையும் ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தோல்வியை சந்திக்கிறாங்க. டீமோட லெவலில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா கான்ஃபிடென்ட் இருக்குது, இன்னுமே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ லெவல்ஸில் பெருசாக சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. சசாந்த் சிங், ஸோ சிங், ஸோ இந்த பிளேயர் வந்து தொடர்ச்சியாக சிம்ரஜித் சிங் வந்து தொடர்ச்சியாக ஃப்ளாப்பு, நம்ம மாற்றி அடிக்கடி சொல்லிடுறேன். ஸோ அவருக்கு மட்டும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி பார்ப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஜெயதேவ் உடன்கட்டுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலாம். அல்ல ஸோ அது மட்டும் ஒரு சேஞ்சஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி சேம் லெவலோடு தொடருவாங்க. லாஸ்ட் மேட்ச் டிரேவிஸ் ஹெட் இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டில் இருந்தார். ஸோ இங்கே ஏதாவது ஒரு பவுலர்ஸ் மாறலாம் ஒரு வேளை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற பட்சத்தில். ஸோ மற்றபடி பெருசாக மாற்றங்கள் இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஜிடியை பொறுத்த வரைக்கும் சேஞ்சஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ சேம் இதே லெவல் தொடரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ இதே லெவலை வச்சு தான் நம்ம எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட 12 பிளேயரையும் நம்ம உள்ளே கொண்டு வந்து ப்ரெடிக்ஷன் பண்ண பார்த்துருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக கொடுத்த 2 மேட்ச் வீடியோக்கு முன்னாடியும் அதுதான் செஞ்சுருந்தோம். ஸோ அது நல்லாவே ஒர்க் ஆகிருந்தது. ஸோ இம்பேக்ட் பிளேயர் லிஸ்ட்டு ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட யார் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதை வச்சு ப்ரிடிக்ட் பண்ணும்போது பெட்டரான ரிசல்ட் வருது. ஓகே, இதை பேஸ் பண்ணியே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேட்டர்ன் பேசிக் ரொம்ப எக்ஸைட்டாக ஒர்க் ஆகுதுன்னா ட்ராக்கை பேஸ் பண்ணி பேட்டர்ன் மாறுது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கன்சிடரபிள் பண்ணிக்கங்க. கிட்டத்தட்ட நம்ம லாஸ்ட் மேட்ச்சுக்கு முன்னாடி வீடியோவில் கொடுத்த விஷயங்கள் என்ன ஆயிருந்தது அப்படின்னா, பட் நம்ம டீம் கொடுக்கும்போது 2 பேட்டர் 3 பேட்டர், ஸோ இப்படி தான் எடுத்திருந்தோம். ஸோ லாஸ்ட் மேட்சும் அதே தான் நடந்திருந்தது. சிஎஸ்கே டிசியில் 2 பேட்டர் மட்டும்தான் உள்ளே வந்திருந்தாங்க. நம்ம 2 பேட்டர் 3 பேட்டர் அப்படி தான் எடுத்திருந்தோம். உங்களுக்கு வீடியோவில் சொல்லும்போது கொஞ்சம் பேட்டர்ஸ் அதிகமாக சொல்லியிருப்போம். லெவல்ஸில் இருந்த சேஞ்சஸ் தான் அந்த மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. ஸோ பேட்டர்ன் பேசிக் கொஞ்சம் கவனமாக ஆன் டைம் லெவல்ஸை பேஸ் பண்ணி எடுக்கிறது பெட்டர் ரிசல்ட் தரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பேசிக் பார்க்க போகிறோம். அதுக்கான டிஸ்க்ளைமரும் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா கேப்டன் ஆப்ஷன்ஸ் எப்படி வரலாம், ஸோ வின் ஆனால் யாரெல்லாம் உள்ளே வரணும், ஓரளவுக்கு ஒரு 4லேருந்து 5-6 பிளேயர் வரைக்கும் நம்ம அதை ப்ரிடிக்ட் பண்ணி சொல்கிறோம். ஸோ அதை தவிர்த்து இருக்கக்கூடிய பிளேயர்ஸை நீங்கள் பிக் பண்ண பாருங்கள். இதுவும் இந்த லெவல்ஸில் வந்து பெருசாக மாற்றம் இருக்கக்கூடாது. அப்போ பெட்டரான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இப்போது பெரிய ஒரு கேள்வி இந்த இடத்துல, இப்போ டிரேவிஸ் ஹெட் டைரெக்டாக லெவலில் இருந்தால் ஒரு மாதிரி ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி வரும். ஒரு வேளை இம்பேக்ட் லிஸ்ட் பிளேயரில் இருந்தால் கொஞ்சம் ப்ரிடிக்ஷன் வந்து மாறுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு சில விஷயங்களை மட்டும் உள்ளே இன் பண்ணி பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அது புரிஞ்சுக்கணும். வீடியோ பார்க்குறவங்களுக்கு, தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு புரியும் ஏன் வந்து சில மேட்ச்சுகள் வந்து ப்ரிடிக்ஷன் கரெக்டாக உட்காருது, சில மேட்ச்சுகள் மாறி உட்காருது அப்படிங்கிறதுக்கான ரீசன் இதுதான். அந்த பிளேயர் லெவலில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருக்கும். அந்த டைப் ஆஃப் நம்ம எடுக்கக்கூடிய டேபிள் இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு டைப்பாக மாறும். அதே போல் லெவல்ஸில் மாற்றம், அதாவது இப்போ செகண்ட் பேட்டிங்கே வர்றாங்க அப்படின்னா திரும்பவும் டிரேவிஸ் ஹெட்டை நம்ம இம்பேக்ட் லிஸ்ட்டில் தான் கொண்டு போகிறாங்க அப்படின்னா அப்படியே மாறும். உல்ட்டாவாக ஒரு சேஞ்சு மொத்தமாக சில மாற்றங்களை கொடுக்கும். அது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. எப்படி சேஞ்சஸ் இருக்க போகுது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பிக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாமே இந்த ஐபிஎல் ஃபுல்லாக இதை செக் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு ப்ராக்டிஸ் பேஸில் எடுத்துகிட்டே வாங்க. ஸோ ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கான தெளிவான விளக்கமான ஒரு வீடியோவாக நம்ம உங்களுக்கு தரோம். ஸோ அது ஒரு சீரீஸ் மாதிரி நம்ம போஸ்ட் பண்ணலாம். ஸோ எந்தெந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம், ஸோ அது எதெல்லாம் எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சீரீஸ் மாதிரியே நம்ம போஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம குரூப்பில் அது ஸ்டடி கொடுத்துட்ருக்கோம். வெல் ஸ்டடியாக அவங்க ஐபிஎல் முடிவுக்குள்ளே மாறிடுவாங்க. பெட்டராக
அதுக்கப்புறம் டீம் போட வாய்ப்பு இருக்கும். ஓகே, இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேட்டர்ன் பாசிபிலிட்டி என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த விக்கெட் கீப்பிங் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சு மினிமம் ஒரு பிளேயர், மேக்ஸிமம் 2 பிளேயர் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. 3 பிளேயர் அப்படிங்கிறது ரேர், கொஞ்சம் வாய்ப்பு குறைவு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒருவேளை ரொம்ப ஈக்குவல் ஃபைட்டாக 2 டீமும் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் 3 விக்கெட் கீப்பரும் வரலாம். பட் 3 பேருமே ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ், ஒரு பிளேயர் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகம். ஸோ 1 or 2 அப்படிங்கிறது மேக்ஸிமம் பாசிபிலிட்டியாக இருக்க வாய்ப்பு இருக்கும். சேஃபாக போகிறவங்க கண்டிப்பாக 2 பிளேயர் வரைக்கும் விக்கெட் கீப்பிங்கில் வச்சுக்கோங்க. அடுத்து பேட்டிங் கேட்டகரி, ட்ரேவிஸ் ஹெட்டையும் லெவலில் எடுத்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறோம், அது புரிஞ்சுக்குங்க. இன்ஃபேக்டில் இருந்தாலும் லெவல்ஸில் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் அவரை நம்ம எடுத்து அதுபடி ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் இப்போ ரூத்தர்ஃபோர்டையும் லெவலில் எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு கணக்கு மாறும். மினிமம் 2 பிளேயர், மேக்ஸிமம் 3 பிளேயர் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது இந்த மேட்ச்சு. ஸோ கிட்டத்தட்ட 3 ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் 3 பேர். இதில் நீங்கள் ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணுறது தான் பெட்டர் ரிசல்ட் தரும். ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணி 3 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வந்துக்கணும். ஸோ ரூத்தர்ஃபோர்டு வருமால ஒரு பிளேயரை நீங்கள் கட்டாயம் பிக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கு. ஸோ அதை கணக்கு பண்ணிக்கங்க. ஸோ கில்லு, ட்ரேவிஸ் ஹெட், சாய் சுதர்சனில் ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணணும். ஒருவேளை ரூத்தர்ஃபோர்டு வருமாவையும் ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா 2 பேட்டர்ஸ் மட்டும் உள்ள வர்ற மாதிரி இருக்கும். மினிமம் 2 பிளேயர், மேக்ஸிமம் 3 பிளேயர். இது ஒரு பேட்டர்ன் பாசிபிலிட்டி. ஓகே, இப்போ வேறு யாரும் புதுசாக பேட்டிங் கேட்டகரியிலேருந்து உள்ளே வருவாங்களான்னா கேள்விக்குறி, வாய்ப்புகள் குறைவு. ஸோ அதனால் இந்த பேட்டர்ன் கரெக்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும். ஸோ விக்கெட் கீப்பிங் பேட்டிங்கில் ஓரளவுக்கு கரெக்டாக வர்ற மாதிரியான வாய்ப்பு இருக்கும். ஒரே ஒரு எக்ஸ்பென்சர் என்னென்னா, நல்ல பேட்டிங் ட்ராக் கொடுத்துட்றாங்க அப்படிங்கிற இடத்துல மட்டும் விக்கெட் கீப்பிங்கை 3 பேர்த்த ட்ரை பண்ணுறது ஒரு சாய்ஸாக இருக்கலாம். அதுவும் எஸ்பெஷலி எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படி இருந்தாலும், எஸ்ஆர்ஹெச் லாஸ் ஆகிறாங்க செகண்ட் பேட்டிங் அப்படி இருந்தாலும் 2 விக்கெட் கீப்பர். ஸோ அந்த மாதிரி யோசிச்சுக்கலாம். ஓகே, ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஸோ இதில் யாராவது புதுசாக உள்ளே வரக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா பெரிய சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியலை. ஸோ இங்கே 2 மினிமம், மேக்ஸிமம் 4 பிளேயர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த ஆல்ரவுண்டர் கேட்டகரி வந்து ரெகுலராக ஆல் மேட்சஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேட்டடான விஷயத்துக்குள்ளே தான் போகுது. ஸோ இருந்தாலும் மினிமம் 2 பிளேயர், மேக்ஸிமம் 4 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வேளை 2 பிளேயர் பேட்டர்ன் சூஸ் பண்ணுறீங்கன்னா சர்மா, நிதிஷ் ரெட்டியில் ஒரு பிளேயரை எடுத்துகிட்டு இந்த ஷாருக்கான், கே மெண்டிஸ், திவாட்டியால் ஒரு பிளேயர் பிக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ 3 பிளேயர் 4 பிளேயர் அப்படின்னா நீங்கள் ஹை பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் 2 பேர்த்தையும் உள்ளே வச்சுட்டு லோ பர்சன்டேஜில் ஒரு பிளேயர் இன் பண்ணிக்கங்க. இது பேட்டர்ன் பாசிபிலிட்டி ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மேட்சை பொறுத்து, ட்ராக்கை பொறுத்து நீங்கள் பிக் பண்ணுறது பெட்டர் ரிசல்ட் தரும். இப்போ மேலே இருக்கக்கூடிய 3 கேட்டகரியும் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறமா எவ்வளோ பிளேயர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதோ ஸோ அதை பேஸ் பண்ணி எடுக்கணும். பர்சன்டேஜ் ரீதியாகவும் சரி, வேறு சில ரீதியாகவும் மாற்றங்கள் ஏற்படுது. மினிமம் ஒரு 3 பிளேயர் வரைக்கும் ட்ரை பண்ணலாம் ஒரு ஆவரேஜ் மேட்சாக இருக்கிற பட்சத்தில். ஸோ ஒரு வேளை குறையுது, அதாவது வின்னிங்கை டீமை சார்ந்து இருக்கக்கூடிய பவுலர்ஸ் நிறையா நீங்கள் பிக் பண்ணுற மாதிரி வரும். ஒரு வேளை எஸ்ஆர்ஹெச்சுக்கு ஃபேவராக பிக் பண்ணுறீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சோட பவுலர்ஸை 3 பிளேயர் மினிமம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த 3 பிளேயரில் மினிமம் 2 பிளேயரை எஸ்ஆர்ஹெச்சை சார்ந்த டீம் பிளேயர்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஜிடிக்கு ஃபேவர்னால் அதே போல் தான் ஜிடி பவுலர்ஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை பிக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இந்த மேட்ச்சு ஒரு வேளை ஜிடிக்கு ஃபேவராக டீம் மேக் பண்ணும்போது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரஷீத் கான், ஷமி வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ரஷீத் கானுக்கான வாய்ப்பு இருக்கலாம் ஜிடிக்கு ஃபேவர் டீமில். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் பார்த்துக்கணும். மினிமம் 3 பிளேயர், மேக்ஸிமம் நீங்கள் மற்ற கேட்டகரியை பிக் பண்ணுறதை பொறுத்து இங்கே சேஞ்சஸ் பண்ணிக்கங்க, அது பெட்டர் ரிசல்ட் தரும். ஓகே, இது பேட்டர்ன் பாசிபிலிட்டி. ஸோ இப்போது எந்த டீம் வின் பண்ணால் எந்த மாதிரியான பிளேயர்ஸ் உள்ளே வர வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இது பவுலிங்லேருந்தே நம்ம போய்க்குவோம். ஜிடி வின் பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ஜிடி வின் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல ரஷீத் கான் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லெவல்ஸ் மாறாதுங்கிற கணக்கில் தான் சொல்கிறோம். ரஷீத் கான் இம்பார்ட்டண்ட்டாக பிக் பண்ணுற மாதிரி வரும். இது வரைக்கும் ட்ரீம் டீமே என்ட்ரு ஆகாத பிளேயர் தான் ரஷீத் கான். ஜிடி வின் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு டீமை மேக் பண்ணுறீங்க, அதே போல் ஜிடி வின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல ரஷீத் கான்
இந்த மேட்ச்சு இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அதே போல் இன்னொரு சாய்ஸ் பிளேயர் அப்படின்னா சாய் கிஷோர், பிரித்திஷ் கிருஷ்ணா. ஸோ இந்த 2 பிளேயர் பிக் பண்ணுற மாதிரியான ஒரு இடத்துல இருப்பாங்க. மினிமம் ஒரு பிளேயர் வரணும். ஒரு சில மேட்சஸ் நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருப்பீங்க. நிறையா இப்போ நம்ம குரூப் பிளேயில் இருக்கிறவங்களுக்கு கூட மிஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம், நமக்குமே மிஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நிறையா ஒன் சைடு மேட்சஸ் போகுது. ஸோ அந்த மாதிரியான ஒன் சைடு மேட்சஸில் என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படியே உள்ளே வராங்க. ஸோ அது கூட நடக்கலாம், ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒன் சைடு மேட்ச்னால் 2 பிளேயருமே ஒரு வேளை ஃபஸ்ட்டு பவுலிங் ஆப்ஷன்ஸில் வரும்போது 2 பிளேயரையும் பிக் பண்ணலாம். பட் மினிமம் ஒரு பிளேயர் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, அது கொஞ்சம் பார்த்துக்கு கவனமாக ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி எடுத்துக்கங்க. இது வந்து ஜிடிக்கு வின் அப்படிங்கும்போது ரஷீத் கான், சாய் கிஷோர், பிரித்திஷ் கிருஷ்ணாவில் மஸ்ட்டாக ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் டீமில். இஷாந்த் சர்மா கூட நீங்கள் ஒரு இடத்துல கன்சிடர் பண்ணலாம். இது வந்து ஜிடி சைடு. இதுவே எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுது அப்படின்னா அப்படியே நீங்கள் மாற்றிக்கலாம். முகமது ஷமி இம்பார்ட்டண்ட்டாக உள்ளே வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு 2 பிளேயர் பேட் கம்மின்ஸ் அண்ட் ஜெட் அன்சாரி. ஸோ இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் கட்டாயம் உள்ள வர மாதிரி இருக்கும். ஒருவேளை ஒன் சைடு மேட்ச்னால் இந்த 3 பிளேயருமே ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகிற ஒரு வாய்ப்பு ஏற்படலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டு. ஸோ ஆல்ரவுண்டர் கேட்டகரி எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுதான். திரும்ப இந்த கமிண்டு மெண்டிஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட நேமு கமிண்டு மெண்டிஸ் ஒரு உங்கள் டீமில் பிக் பண்ணக்கூடிய ஒரு பிளேயராக இருக்க வாய்ப்பு இருக்குது. இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே போல் ஜிடி வின் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 3 பிளேயர் அந்த சாய்ஸில் இருக்காங்க. ஒரு வேளை க்ளோஸாக போய் வின் பண்ணுறாங்க ஜிடி அப்படிங்கிற இடத்துல திவாட்டியா, சாருக்கான், ஏகான். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு பிளேயர் ஸ்ட்ராங்கஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது ஜிடி வின் பண்ணும்போது கொஞ்சம் க்ளோஸாக எடுத்து வின் பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பு வரலாம். ஸோ பேட்டிங்கில் ப்ரொமோஷன் ஸோ அந்த மாதிரி கூட கிடச்சி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ஏற்படலாம். ஸோ ஏகான் பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷனில் இருக்கார், விக்கெட் எடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒரு கன்ஃபியூஸான கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு இடமும் கூட. பட் ஜிடி வின் பண்ணுது அப்படின்னா இதில் ஒரு பிளேயர்ஸ் உங்கள் டீமில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. பவுலிங் ஆப்ஷனில் அப்படிங்கிற மாதிரி ட்ராக் இருந்துச்சுன்னா ஏகானை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இல்லை நல்ல ரன் வரும், ஸோ மற்ற பவுலர்ஸ் எல்லாம் ஃபெயில் ஆகிறாங்க அப்படிங்கிற இடத்துல ஏகான் சக்ஸஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் அதே மாதிரி சாருக்கான், திவாட்டியா அப்படிங்கிற இடத்துல மேட்ச் சேசிங்கில் க்ளோஸாக போய் வின் பண்ணும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ராகுல் திவாட்டியாவை ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சாருக்கான் ஆஸ் யூசுவல் கொஞ்சம் பேட்டிங் ஆர்டரில் முன்னாடி வர்றதுக்கான சின்ன வாய்ப்பும் இருக்குது. முன்னாடி மீன்ஸ் ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் போகும்போது ஃபினிஷிங் ரோலில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இடத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ இங்கே ஏ சர்மா, நிதிஷ் ரெட்டியை பற்றி நம்ம சொல்லலை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கேள்வி வரும். ஸோ வின் ஆகுது அப்படிங்கும்போது நீங்கள் இந்த 2 பிளேயரும் வச்சுட்டு ஒரு பிளேயரை மற்ற கேட்டகரியில் செக் பண்ணுறதும் பண்ணலாம் ஒன் சைடு மேட்ச்சுக்கு. ஸோ ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஒரு பிளேயரை நீங்கள் பிக் பண்ணுற மாதிரி மோஸ்ட் ப்ராபப்ளி ஏ சர்மாவை ஃபிட் பண்ணுற மாதிரி கூட ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது பேட்டிங் கேட்டகரி. எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு இந்த டிரைவர்ஸ் ஹெட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ அதர் சாய்ஸ் உங்கள் சாய்ஸ் தான். ஏன்னா பேட்டிங் கேட்டகரியில் ரொம்ப குறைவான பிளேயர் தான் நம்ம சொல்லியிருக்கோம். இங்கே ஜிடி வின் பண்ணுது அப்படின்னா கில் அல்லது சாயில் ஒரு பிளேயர் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டாக எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை பிக் பண்ணிக்கங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் எஸ்ஆர்ஹெச் பிடிக்குது, அப்போவும் ஜிடி ஜெயிக்குது. ஸோ அந்த மாதிரி அமைப்பில் சுப்மான் கில் ரொம்ப மஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? சாய் சுதர்சனை விட சுப்மான் கில் இந்த மேட்ச் கொஞ்சம் மஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கங்க பேட்டிங் கேட்டகரி. விக்கெட் கீப்பிங் கேட்டகரியில் ஸோ பட்லர், கிளாசன், இஷான் கிஷான். ஸோ இந்த 3 பேர்த்துக்கு இடையில் எப்படி இருக்கும் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணுதுன்னா இஷான் கிஷான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு வாய்ப்பு இந்த மேட்ச் இருக்குது. ஸோ இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மினிமம் ஒரு 4 பிளேயர் கிடைக்கும். ஸோ ஒரு டீமை அந்த 4 பிளேயரை பேஸ் பண்ணி நீங்கள் டீமை மேக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இப்போ ஜிடி ஜெயிக்குதுன்னா இப்போ நம்ம சொன்ன விஷயத்தில் ஒரு மினிமம் ஒரு 4 பிளேயர் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச் ஜெயிக்குதுன்னா ஒரு 4 பிளேயர் 5 பிளேயர் வரைக்கும் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ அதை பேஸ் பண்ணிவிட்டு மற்ற பிளேயர்ஸை ஃபில் பண்ண பாருங்கள். ஓகே,
இப்போ கேப்டன் ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ கேப்டன் ஆப்ஷன்ஸ் நம்ம கிரெடிட்டை பேஸ் பண்ணி சில விஷயங்கள் நடக்குது. கிரெடிட் பேஸில் டீம் உட்காருது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ நேற்றுமே நம்ம ஒரு சில கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துட்டு கடைசியாக பேட்டிங் கேட்டகரியிலேனா ஸ்ரேயஸ் ஐயர், இந்த பக்கம் ஜெய்ஸ்வால் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கொடுத்துருந்தோம். ஜெய்ஸ்வால் லாஸ்ட் மேட்ச் கேப்டனாக வந்திருந்தார். ஸோ ஆன் டைமில் கொஞ்சம் டிசைட் மாறுது, ஆன் டைமில் இருக்கக்கூடிய பிக்கிங் பேஸ் மாறுது. ஸோ நம்ம ஆல்ரெடி கேப்டன் ஆப்ஷன் பேட்டிங் கேட்டகரி விட்டுட்டு மற்ற கேட்டகரிக்கு கொடுத்துருந்தோம். லாஸ்ட்டில் அதுக்கப்புறமா அதை கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப ரீசெக் பண்ணும்போது இவங்களுடைய பர்சன்டேஜ் விகிதங்கள் மாறுச்சு. ஸோ அப்போ ஸ்ரேயஸ் ஐயருக்கும் அதே போல் இந்த பக்கம் ஜெய்ஸ்வாலுக்கும் கேப்டன் ஆப்ஷன் வந்துச்சு. ஸோ அதை நம்ம போட்டிருந்தோம் நம்ம பெய்ட் குரூப்பில், ப்ளஸ் குரூப்பில் யூடியூப் குரூப்பில். ஸோ எல்லா இந்த குரூப்லையெல்லாம் நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ கடைசியில் ஜெய்ஸ்வால் தான் கேப்டனாக வந்திருந்தார். ஸோ அப்படி சில விஷயங்கள் ஆன் டைமில் ஏற்படக்கூடிய பர்சன்டேஜ் மாற்றங்கள் வரும். இதை புதுசாக வந்த மெம்பர்களுக்கு புரியாது. ஸோ அவங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் நம்ம சொல்லிடுறோம். இப்போ செகண்ட் இன்னிங்ஸுக்கு பேட்டராக போகிற ஒரு பேட்டர் கேப்டன் வரணும் அப்படின்னா பர்சன்டேஜில் அவர் ரெடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், குறைப்பாங்க. அதாவது இப்போது ஒரு லைனப் வந்த உடனே ஒரு 85% சம்திங்கில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா ஒரு 89% இன்க்ரீஸ் ஆவார். ஸோ அவருக்கான ஒரு கேப்டன் பாசிபிலிட்டி இருக்கும். பேட்டிங் கேட்டகரியில் கேப்டன் வருது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எக்ஸாம்பிளுக்கு பேட்டிங் கேட்டகரி நம்ம சொல்கிறோம். ஸோ இதே செகண்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கும்போது அவர் ஒரு 84 இருக்கார் அப்படின்னா, ஸோ அவரோட பர்சன்டேஜ் 80 கீழே அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது அவருக்கான கேப்டன் பாசிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம நேற்று ஜெய்ஸ்வாலை நம்ம கேப்டனாக கொடுத்தோம். அதே போல் ஸ்ரேயஸ் ஐயரை நம்ம கேப்டனாக கொடுத்தோம். ஸோ அது நடந்திருந்தது. ஸோ இது கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்க அப்படின்னா புரியும். ஆன் டைமில் கடைசி ஒரு 5 நிமிஷம் 4 நிமிஷத்தில் கூட செக் பண்ணி நீங்கள் பிக் பண்ணலாம். ஸோ அவங்கள கேப்டனாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஒரு சின்ன ட்ரிக்கு தான். ஸோ அதை ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ கேப்டன் பாசிபிலிட்டி பார்க்கலாம். இந்த மேட்ச்சு விக்கெட் கீப்பிங் ஆல்ரவுண்டர். ஸோ இந்த மாதிரி டைப்பில் அந்த கிரெடிட் பேஸ்லேயும் ப்ளஸ் இந்த பர்சன்டேஜ் விகிதம் மாறுற அடிப்படையிலையும் வரும்போது நம்ம டாப் 4 வைஸாக கேப்டன் உட்காருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரேர் திங்காக தான் இருக்கும். ஓகேங்களா, கொஞ்சம் அதுபடி அமையுமா அப்படிங்கிறது கேள்வி. பட் ரெண்டுக்கும் பொருந்துகிற மாதிரி உங்களுக்கு சில மேட்ச்கள் வரும். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா டாப் 4 பிக் வைஸ் பார்க்கும்போது பேட்டிங் கேட்டகரியில் தான் ஃபஸ்ட்டு பிக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பேட்டிங்கில் தான் கேப்டனும் வந்துச்சு. ஸோ அப்படி கூட நீங்கள் அது ட்ரை பண்ணலாம், தப்பில்லை. ஸோ இந்த மேட்ச்சு இந்த டாப் 4 வைஸ் பார்க்கும்போது மாறுதாங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். இப்போ டாப் 4 வைஸ் பார்க்கும்போது விக்கெட் கீப்பிங் பேட்டர். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கேப்டன் பாசிபிலிட்டிக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கணக்கு. பட் ஆல்ரவுண்டர் கேட்டகரிக்கும் கேப்டன் பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த 3 இடத்துலையும் இருக்குது. ஸோ அது யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போது விக்கெட் கீப்பிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லர் அவர் தான் டாப் மோஸ்ட் பிக்கு. ஸோ அவருக்கான வாய்ப்புமே இருக்குது. ஸோ அதே போல் இஷான் கிஷான் கிளாசன் 3 பேர்த்துக்குமே இருக்குது. பட் கிளாசனை தாண்டியும் இஷான் கிஷான் பட்லர், ஸோ இந்த 2 பேரும் கேப்டன் சாய்ஸில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஸோ டாப்பில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும், பேட்டிங் கேட்டகரியாக இருக்கட்டும். ஸோ அதே போல் விக்கெட் கீப்பிங் கேட்டகரியாக இருக்கட்டும். பட் ஆல்ரவுண்டர் கேட்டகரின்னு வரும்போது இந்த விஷயம் சேஞ்ச் ஆகுது. ஸோ இது தான் நோட்டபுளாக நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இங்கே கமிண்டி மெண்டிஸ், ஷாருக்கான், ஸோ இந்த 2 பிளேயர்ஸுக்கு கேப்டன் பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய இடமா பார்க்குது. ஸோ இது கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிஸ்கியான அட்டம்ப்ட்டு, பட் சின்னதாக சான்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடம்தான். ஓகேங்களா, பவுலிங் கேட்டகரிக்கு இப்போதைக்கு கேப்டன் வாய்ப்பு போகிற மாதிரி இல்லை. மேபி சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இப்போது இருக்கக்கூடிய அமைப்புக்கு இந்த 3 பிளேயர். ஸோ ஒரு வேளை பவுலிங் ஆப்ஷனும் உங்களுக்கு டாப் 4 பிக்குள்ளே உள்ளே வருது அப்படிங்கிற பட்சத்தில் பவுலிங் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறது கொடுத்துட்றேன். அதை குழப்பிக்க வேணாம். இப்போ இருக்கக்கூடிய அமைப்புக்கு இந்த 6 பேரும் கேப்டன் பாசிபிலிட்டி. ஒரு வேளை மாறுது, பவுலிங் கேட்டகரியும் உள்ளே வருது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் பவுலிங் கேட்டகரியில் கேப்டன் எடுக்கிறீங்க அப்படின்னா வழக்கம் போல் தான் இந்த சாய் கிஷோர், பிரித்திஷ் கிருஷ்ணா, ஸோ இந்த 2 பிளேயர் கேப்டன் ஆப்ஷனில் வருவாங்க. ஸோ சமி, ரஷித் கான்,
ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாம் கேப்டன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ இது பெருசாக லிஸ்ட் இருக்குதுன்னு பார்க்க வேண்டியதில்லை. ஃபோக்கஸ் இந்த 6 பிளேயர் இப்போ இருக்கக்கூடிய அமைப்பு மாறும்போது இங்கே இருக்கிற ஏதோ ஒரு கேட்டகரி வராமல் போகும். ஸோ அப்போ வந்து இந்த பிளேயர்ஸை நீங்கள் பிக் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தெளிவாக இருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் எல்லோரும் டெலிகிராமோட லிங்க் கொடுக்குறோம். ஸோ ஒரு குரூப்போட லிங்க் தான். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. இந்த ஐபிஎல் முடிகிற தருவாயில் இந்த விஷயங்கள் நம்ம குரூப்பில் கொடுத்துட்ருக்குற விஷயங்கள் எல்லாமே ஃப்ரீயாக ஒரு லெசன் மாதிரி நம்ம அதில் கொடுப்போம். நிறையா விஷயங்கள் உங்களுக்கு அதில் கிடைக்கும். ப்ளஸ் மேட்ச் யார் வின் பண்ணுவா அப்படிங்கிற ரிசல்ட்டும் எனக்கு தெரிகிற பட்சத்தில் நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதுவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.